ஒரு சபைனா அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நாளிலே கர்த்தர் வார்த்தையை கொண்டு தான் நியாயம் தீர்ப்பார். கேர்ஃபுல், சும்மா இல்லை. அதுக்கு அச்சாரம் தான் இன்றைக்கி இந்த நாளில் சபையில் கர்த்தர் ஆவியானவர் மூலமாக பேசுகிற வார்த்தை. ஆவியானவர் மூலமாக பேசுகிற வார்த்தை. நோ காம்ப்ரமைஸ். எந்த காரியத்துக்கும் வார்த்தையில் நோ காம்ப்ரமைஸ். இவங்களுக்காக இப்படி பேசணும், அவங்களுக்காக அப்படி பேசணும், அவங்க அப்படி சொன்னால் கோவப்படுவாங்க, அவங்க அப்படி சொன்னால் கண்ணீர் வடிப்பாங்க, அவங்க அப்படி சொன்னால் அழுவாங்க. நோ. ஆமென். கர்த்தருக்கு வாயாக இருந்து, நான் உனக்கு வாயாக இருந்து நீ பேச வேண்டியவைகளை பேசுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் பேசுறதை தடை செய்யக்கூடாது. ஒரு சபை ஒரு வார்த்தையை தடை செய்யக்கூடவே கூடாது. தடையாக நிற்கவே கூடாது. கேட்க செவி உள்ளவன் கேட்கட்டும் என்று தான் கர்த்தர் சொல்கிறார். மாற விருப்பம் உள்ளவன், பரலோகத்துக்கு போகணும்னு விருப்பம் உள்ளவன் அந்த வார்த்தையை கேட்டு உணர்வடைந்து பொல்லாத வழிகளை விட்டு மாற பிரயாசப்படு. ஆமென். அப்போ வேதம் சொல்லுகிறது, சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஒரு ஊழியக்காரன் சங்கிலினாலே கட்டப்பட்டிருக்கணும். எந்த சங்கிலினாலே? பாவ சங்கிலினால் அல்ல, பாவ கயிறுனால அல்ல, துன்மார்க்கமான கயிறுனால அல்ல. ஆமென். பிசாசு போடுற விலங்குனாலே அல்ல. அவன் ஸ்தானாதிபதியாக இருந்து அவன் ஸ்தானத்தில் அவன் வார்த்தைக்காக கட்டப்பட்டவனாக இருக்கணும். அந்த வார்த்தை அவனை கட்டி வைத்திருக்கணும். அந்த வார்த்தை அவனை கட்டி வைத்து பேச வைக்கணும். ஆமென். ஸ்தானாதிபதியாக நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக